எக் புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த எக் புர்ஜி தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்கு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதே கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தேவையான அளவு பட்டர் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு ரெண்டத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளியை அதில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டு அதை நல்லா கரைச்சி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் டேஸ்ட்டும் திக்னஸும் சூப்பராக வரும். அது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போய் நல்லா மசாலாலாம் நல்லா வந்த பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்க்ராம்பிள்டு எக்கு போட்டுக்கலாம். இப்போது நமக்கு ஸ்க்ராம்பிள்டு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஸ்க்ராம்பிள்டு எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. Thank you for watching. Subscribe for more videos.